ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா கொண்டா. நான் உங்க ஷைன் சார். இன்னைக்கு நம்ம ஒரு கியூடியில சூப்பர் கொஸ்டின் பார்க்க போறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்துருவோமா? சோ இன்னைக்கான கொஸ்டின், வாட் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்? மென்ஷன் தி டைப்ஸ் வித் ரோல் இன் பயோடெக்னாலஜி. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்னா என்ன? அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்க்கும் பயோடெக்னாலஜிக்கும் என்ன சம்பந்தம்? How are we going to use it? பாத்துருவோமா? Fine. So restriction enzymes are the enzymes of bacterial origin which cleaves DNA into fragments at or near specific recognition sites within DNA molecule. என்ன சார் ஒண்ணுமே புரியல அப்படின்னா, பாக்டீரியால இருக்கக்கூடிய ஒரு என்சைம் தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இந்த என்சைம் என்ன பண்ணும்னா, ஒரு டிஎன்ஏ வந்து கட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். எதுக்கு சார்? பாக்டீரியாக்கும் சேஃப்டி வேணும்ல. பாக்டீரியாக்குள்ள எவனாவது உள்ள வராம போறானா, ஏதாவது ஒரு லிவிங் பீங் உள்ள வருதுன்னா அவனோட டிஎன்ஏவை கிளீவ் பண்றதுக்கு இந்த என்சைம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத வந்து சயின்டிஸ்ட் பாக்குறாங்க. சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க, ஓகே இதை நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பாக்டீரியால இருந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை வெளியே உருவாக்கி எடுக்கிறாங்க. எடுத்து அதை வச்சு அவங்களுக்கு தேவையில்லாததுமான எல்லா டிஎன்ஏ மாலிகூல்ஸ் கட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். சரியா? பாருங்க, this principle இங்க யூஸ் பண்ணலாம். This principle is used in biotechnology to cut and insert desired gene, thereby generating an rDNA with desirable characters. அதாவது எங்களோட டிஎன்ஏ இருக்கு, ஆனா எனக்கு இந்த டிஎன்ஏல எனக்கு தேவையான ஜீன் இதுல இல்ல. அப்ப நான் என்ன பண்ணும், அந்த ஜீனை வந்து உருவாக்கணும். அது நம்மளால முடியாது. அதனால ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஜீனை நான் எடுத்து இதுல ஆட் பண்ண போறேன். ஓகே, ஆல்ரெடி எனக்கு தேவையான கேரக்டர் இருக்கிற ஜீனை நான் கண்டுபிடிச்சு அதை நான் எடுத்து இந்த டிஎன்ஏல ஆட் பண்ணும். ஆனா இதை நான் எப்படி ஆட் பண்றேன்? ஒட்ட முடியாது. நான் என்ன பண்ணுவேன், வெட்டி ஆட் பண்ணணும். அப்ப நான் இந்த டிஎன்ஏ மாலிகுலை கட் பண்ணணும்னா எனக்கு யார் வரணும்? அப்பதான் நான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ண போறேன். அப்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி இந்த டிஎன்ஏவை வெட்டி ஒரு ஸ்பேஸ் உருவாக்கி அப்புறம் எனக்கு தேவையான ஜீனை உள்ள வச்சு சொருகி அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுருவோம். வேலை முடிச்சு. ஓகே, பாத்துருவோமா? இதுல வந்து ரெண்டு டைப் இருக்குடா. ஒன்னு வந்து எக்ஸோ நியூக்ளியஸ், இன்னொன்னு எண்டோ நியூக்ளியஸ். எக்ஸோ வெளியே, எண்டோ உள்ள. பாத்துருவோமா? So exonucleases remove nucleotides one at a time from the end of the DNA. அப்ப பாருங்க, இது டிஎன்ஏ மாலிக்யூல்னா இங்க கட் பண்ணும், இங்க கட் பண்ணும். இந்த மாதிரி கட் பண்ணி பின்னாடி இருந்து கட் பண்ணி ஒரு எண்ட்ல இருந்து கட் பண்ணிட்டு வரும். சரியா? இப்ப அடுத்து எக்ஸாம்பிள் பாருங்க, BAL31 exonuclease 3. இப்ப எண்டோநியூக்ளியஸ் பாருங்க, they break the internal phosphodiester bonds within a DNA. புரிஞ்சுதா? எக்ஸோல வந்து இப்படி இருக்கிற டிஎன்ஏவை இங்க கட் பண்ணலாம், எண்டோல சென்டர்ல கட் பண்ணுவோம். ஓகே, டிஎன்ஏ குள்ள கட் பண்றதுதான் எண்டோநியூக்ளியஸ். டிஎன்ஏ குள்ள கட் பண்ணாதானே உனக்கு அந்த பொருளை வைக்க முடியும். கரெக்டா? சோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, HindI2, EcoR1, PVU, BAMH1, TACT, etc. ஓகே, சோ இப்போ பிரைமரியா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை மூணு கிளாஸா பிரிக்கிறோம். சரியா? டைப் 1, டைப் 2, டைப் 3, which differ slightly by the mode of action. எதனால பிரிச்சிருக்கீங்க கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன மோட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும். ஃபார் சேட், நான் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி இந்த இடத்துல கட் பண்ண சொல்றேன். ஒருத்தர் அதே இடத்துல கட் பண்ணுவான், ஒருத்தர் தள்ளி கட் பண்ணுவான், ஒருத்தர் ஒரு பக்கம் கட் பண்ணுவான். ஏன்னா ரெண்டு பிராக்மெண்ட்ஸ், ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்குல்ல, ஒரு ஸ்ட்ராண்ட்ல கட் பண்ணுவோம். இந்த மாதிரி நான் சின்ன சின்ன டிஃபரன்சஸ்னால மூணு டைப் பிரிச்சிருக்கோம். அதுல டைப் 2 தான் நம்ம ப்ரிஃபர் பண்றோம். வெரி இம்பார்ட்டன்ட், 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. Why? Type 2 is preferred in rDNA technology as they cut DNA within a specific sequence consisting of 4 to 8 base pairs. எனக்கு தேவையான இடத்துல கரெக்டா கட் பண்றவன் டைப் 2 தான். ரெண்டு ஸ்ட்ராண்ட்லயும் கரெக்டா கட் பண்றவன் தான். சம்பந்தமே இல்லாம கட் பண்ண மாட்டான். அதனால நம்ம என்ன பண்றோம், டைப் 2 வந்து ப்ரிஃபர் பண்றோம். ஒரு எக்ஸாம்பிள் HindI2 பாருங்க, cut DNA at a point of specific sequence of 6 base pair recognition sequence. அப்ப அதுல ஒரு எக்ஸாம்பிள் HindI2 எடுத்து பாத்தீங்கன்னா 6 பேஸ் பேர்ஸ் இருக்கக்கூடிய சீக்வென்ஸ்ல கரெக்டா அவனுக்கு எந்த இடத்துல கட் பண்ணணும் அந்த இடத்துல கரெக்டா கட் பண்ணுவான். அது என்ன பண்ணலாம், எனக்கு தேவையான இடத்துல எல்லாமே கட் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? அப்ப சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, 200 strains are types of bacteria. 200 strains of bacteria இருந்து 900 restrictions enzyme இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, கிளியர்? காட் இட்? சோ இப்ப பாருங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியஸ்க்கு நீங்க இந்த EcoR1, BAMH1 இந்த மாதிரி பேர் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி எப்படி சார் பேர் உருவாயிருக்கு? குயிக்கா பார்த்தலாம்டா. The first letter of the enzyme indicates the genus name, followed by the first letters of the species, then comes a strain of the organism, and finally a Roman numerical indicating the order of discovery. அழகா எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. EcoR1 எடுத்துக்கோங்க. ஓகே, முதல் லெட்டர் என்னது? எஸ்டெரிஷியா கோலையோட எஸ்டெரிஷியால ஈ தான் நான் இங்க போட்டிருக்கேன். ஓகே, ஜீனஸ் நேமோட ஃபர்ஸ்ட். அப்போ ஈகோலைல ஃபர்ஸ்ட் பேர் என்ன சொல்லுவோம்? நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாவே எழுதுறேன்டா. இந்த ஈ தான் ஜீனஸ் நேம், இந்த சி வந்து என்னது? ஸ்பீஷியஸ் நேம். அப்ப என்ன பண்றா, இந்த ஈங்கிறது ஜீனஸ் நேம் எழுதிட்டேன்.
ஓகே followed by first two letter of species CO அது எழுதிட்டேன் CO எழுதியாச்சா சோ ECO பாருங்க கோபம் இப்ப அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க ஸ்ட்ரெயின் எத்தனை ஸ்ட்ரெயின் RY னு ஒரு ஸ்ட்ரெயின் ஓகே சோ அதுல இருந்து RI எழுதிருக்கேன் அவ்வளவுதான் அடுத்து 1 இந்த 1ங்கிறது என்ன மீன் பண்ணுது அது வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுங்கன்னு மீன் பண்றாங்க அவ்வளவுதான் விஷயம் equarman E for Escherichia CO for what கோலையோட first two letters and Rங்கிறது strain actual strain பேர் RY13 சொல்லுவாங்க அதுல R strain Rங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணிக்கோ and 1ங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அவ்வளவுதான் விஷயம் equarman பேர் எப்படின்னு புரிஞ்சிருச்சா ஈஸியா இருக்கா ஃபைன் இப்போ நல்லா பாருங்கடா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் நான் சொன்ன உங்ககிட்ட யார வந்து சரி எங்க போய் கட் பண்ணுங்க பாத்தீங்கன்னா பாலிண்ட்ரோமிக் சீக்வென்ஸ் இருக்கு என்ன சொல்லுவோம் நல்லா பாருங்க palindromic sequence இருக்கு சரிங்களா சோ இந்த palindromic sequenceல அது என்ன பண்ணும் கரெக்ட்டா கட் பண்ணும் for say நீங்க இந்த நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கடா மலையாளம்ங்கிற வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மலையாளம் வேர்டை நீங்க ஃப்ரண்ட்ல இருந்து எழுதினாலும் மலையாளம் தான் பின்னாடி இருந்து எழுதினாலும் மலையாளம் தான் கரெக்டா இல்லையா அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த மாதிரி சீக்வன்ஸ் வரும் GAATTC இங்க பாருங்க இது வந்து ஒரு பிரைம் 5 பிரைம் எண்ட்ல இருந்து 3 பிரைம் இது 3 பிரைம்ல இருந்து 5 பிரைம் அப்ப இந்த ரெண்டு எண்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரே சீக்வன்ஸ் GAATTC இங்க GAATTC அப்போ இந்த மாதிரி சீக்வன்ஸ் என்ன பண்ணுவாங்க ரெகக்னிஷன் சீக்வன்ஸ் பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் சொல்லுவோம் இதெல்லாம் ஒரே பேர் தான் ஒருத்தர் மீன் பண்றாங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணும் கரெக்டா நேரத்துல கட் பண்ணி விட்டுரும் சரியா ஓகே சோ கைஸ் நம்ம என்ன பண்ணியாச்சு தெளிவா டாபிக்க முடிச்சாச்சுனா மறந்துடாதீங்க we are running online crash with a very affordable price 4000 க்கு குவாலிட்டில எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம கொடுத்துட்டு இருக்கோம்டா and அதுல வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் டாப்ஸ்ல வேணும் you get it for 19574 and yes we also run LMRP எல்லா பசங்க கேக்குறது Xylemோட LMRP Xylemோட ஒரு ஃபேமஸான ஒரு சீரிஸா லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் ஓகே LMRP அது வந்து 8000 plus practice questions இருக்குடா we give it for 10000 plus GST ஒரு நல்ல கோர்ஸ் லாஸ்ட் மினிட்ல நீங்க எவ்வளவுதான் ஸ்கில்டா இருந்தாலும் இந்த LMRP எடுக்கும்போது உங்க மார்க் கண்டிப்பா பூஸ்ட் ஆகும் சரியா எஸ் and one more thing ஆன்லைன் எல்லாம் படிக்க முடியாது ஆஃப்லைன் வந்தா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் we are running மார்ச் 27 இருந்து ரன் பண்ணிருக்கோம்டா சோ அதுமே 10000 GST ல இருக்கு எஸ் இது எல்லாமே Xylem தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு வந்த டாக்டர்ஸ் 50 பிளஸ் இருக்காங்க ஜஸ்ட் 2 இயர்ஸ் ஸ்பேன்ல சோ அதனால we are expanding சரிங்களா சோ நீங்க குயிக்கா என்ன பண்ணலாம் இந்த நம்பர் கால் பண்ணலாம் 8129 000 700 கால் பண்ணி உங்க சீட்டை வந்து உடனே புக் பண்ணிட்டு ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணி சரியா சோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டே டியூன்ட்